மனிதர்கள் செய்த இந்த செயல் சரினா, மனிதர்கள் என்ன பண்ணாங்கனாக்கா, இப்போ கற்காலம்னு ஒன்று இருக்குல்ல. கற்காலங்கிறது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலம். அப்போ உலோகமே இல்லை, உலோகத்தாலான கருவிகள் ஆயுதங்களே மனிதர்களிடம் இல்லை. அப்போ ஏகப்பட்ட உயிரினங்கள் இருந்திருக்கும். உங்கள் மனிதர்களோட கையில் ஈட்டி இல்லை, அம்பு இல்லை, அருவாய் இல்லை, கத்தி இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா உலோகங்களே இல்லை, கண்டுபிடிக்கப்படாத அந்த கற்காலத்தில் ஏகப்பட்ட உயிரினங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கும். இந்த உலகமே ஒரு காடாக இருந்திருக்கும், அடர்ந்த காடாக இருந்திருக்கும். ஏகப்பட்ட மரங்கள், நீர்வளம் நிறைந்ததாக இருந்திருக்கும் கற்காலங்களில். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத, உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் மனிதர்கள் மரத்தை வெட்டுறாங்க. இந்த மரங்களை மனிதர்களால் வெட்ட முடியும் அப்படிங்கிறதே மனிதர்களுக்கு எப்போ தெரியுது? உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான். உலோகங்களே உங்கள் கையில் இல்லைன்னா ஒரு மரத்தை நீங்கள் எப்படி வெட்டுவீங்க? வெட்டவே முடியாது. ஒரு வேப்ப மரத்தை எப்படி வெட்டுவீங்க? வெட்டுதல் என்பதே தெரியாது. வெட்டுதல்னு ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னே தெரியாது. உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் மரத்தையே வெட்ட முடியுங்கிறதே மனிதர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இருந்து ஆரம்பித்தாங்க. அடர்ந்த காடுகளாக இருந்த அது பூமியை மனிதர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மரங்களை வெட்டுறாங்க. ஏன்னா அடர்ந்த காடாக இருக்கும்போது இங்கே நிறைய பாம்புகள் இருந்திருக்கும், நிறைய உயிரினங்கள் இருந்திருக்கும். மனிதர்களிடையே பாதுகாப்புக்காக உலோகங்களாலான எந்த ஆயுதங்களும் இல்லை, கருவிகளும் இல்லை. ஏன்னா அது கற்காலம், உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத கற்காலம். அப்போ இங்கே நிறைய சிங்கம், புலி, கரடி, சிறுத்தைகள், ஓநாய்கள், கழுதை புலிகள், யானைகள், காட்டெருமைகள் அப்படின்னு பாம்புகள் எப்படின்னு ஏகப்பட்ட உயிரினம் வாழ்ந்திருக்கும். ஏன்னா இது ஒரு காடாக இருக்குது. ஏன்னா மரங்களே வெட்ட முடியாத ஒரு காலம் தான் கற்காலம். அப்போ இங்கே இருக்கிற ஒரு உயிரினத்தை நீங்கள் ஒரு காட்டில் போய் ஒரு புலியெல்லாம் நீங்கள் உங்களால் கொல்ல முடியாது. ஒரு காட்டில் போய் ஒரு காட்டெருமையை கொல்ல முடியாது. காட்டில் போய் ஒரு குரங்கை பிடிக்க முடியுமா உங்களால்? அது தப்பி ஓடிடும். காட்டில் போய் நீங்கள் எந்த ஒரு உயிரினத்தையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு ஊருக்குள்ளே ஒரு புலி வந்துருச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணலாம். அதை வளைச்சி பிடிச்சிடலாம். ஒரு 100 பேர் சேர்ந்து, 100 பேரோ 1000 பேரோ சேர்ந்து ஒரு புலியை வளைச்சி பிடிச்சி வலை போட்டு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது ஒரு சிறுத்தை பூந்துருச்சுன்னா அதை வலை போட்டு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஊருக்குள்ளே. ஏன்னா இது நமக்கு தெரியும், நாம் இங்கே மரங்கள் இல்லை. ஒரு அடர்ந்த காட்டில் போயிட்டு, ஒரு அடர்ந்த காடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கொடைக்கானல் காடெல்லாம் இருக்குல்ல, ஊட்டிக்கு போயிருப்பீங்க, அந்த காடெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த காட்டுக்குள்ளே ஒரு சிறுத்தை இருக்குன்னா அதை நீங்கள் எப்படி பிடிப்பீங்க? அப்போது கற்காலத்தில் இந்த உலகம் உள்ள காடாக தான் இருந்தது. அப்போது அங்கே இருக்கிற மிருகங்களையோ விலங்குகளையோ மனிதர்களால் கட்டுப்படுத்த முடியாது. அங்கே இருக்கிற பாம்புகளை மனிதர்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஓடிடும், எங்கேயாவது ஓடிடும். சிறுத்தைகள், ஓநாய்கள் எங்கேயாவது தப்பி போயிடும். அப்போ மனிதர்கள் அவைகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்ள இவர்கள் தான் ஓடி ஒளிந்திருப்பார்கள் காடுகளில். கற்காலங்களில் மனிதர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள இவர்கள் தான் ஓடி ஒளிந்திருப்பார்கள். அதனால் கற்காலங்கள் எப்படிப்பட்ட உலகம்? ரொம்ப ஆபத்தான ஒரு வாழ்க்கை. அப்போ நமக்கு பாதுகாப்பு தேவை. அப்படிங்கிறப்ப தான் உலகங்கள்லாம் கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணுறோம்? சமவெளிகளை உருவாக்குறோம். தெளிவாக பார்க்கணும், இங்கே எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. இந்த காடுகளில் தான் இந்த புலிகள்லாம் தப்பிச்சிருது, மரங்களுக்கு இடையில் அந்த புலிகள் ஓடிடுது. அடர்ந்த காடுகளாக இருக்க போய் தான் இந்த புலிகள்லாம் நம்மளை வேட்டையாடிட்டு நம்ம பார்வையில் நம்மளே பிடிச்சி சாப்பிட்டுட்டு நம்மக்கிட்டேருந்தே தப்பிச்சு ஈஸியாக ஓடிடுது. எங்கேருந்து வருதுன்னே சொல்ல முடியல. அது ஈஸியாக நம்மளை வேட்டையாடுறதுக்கு அந்த அடர்ந்த காடுகள் என்பது அதுக்கு உதவியாக இருக்குது. நமக்கு இந்த அடர்ந்த காடுகள் ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க? உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் இந்த மரங்களெல்லாம் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மரங்களுக்கு இடையில் தானே அது மறைஞ்சு ஓடி நம்மளை வேட்டையாடி தப்பிச்சு போயிடுது. தினம் நம்ம குழந்தைகளை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுது. குழந்தைகள் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். புலி, சிங்கத்துக்கு நல்லா பிஞ்சு கறி, 5 வயசு புள்ள, 6 வயசு குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். அது இளம் கறியாக இருக்குல்ல, அதனால பிடிச்சிட்டு போயிடும். மனித கறியை சுவைச்சு சாப்பிட்டுச்சுன்னா அப்புறம் அடிக்கடி அப்போ என்னடா பண்ணுறது அப்படிங்கும்போது தான் உலோகத்தை கண்டுபிடிக்கும் போது இந்த மரங்களை வெட்டுறாங்க. இந்த மரங்களுக்கு இடையில் தான் இது ஈஸியாக அது வருவதும் தெரிய மாட்டேங்குது, அது போகிறதும் தெரிய மாட்டேங்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மரங்களை வெட்டிடுவோம். அப்போ அதுக்கு உலோகத்தை கண்டுபிடிச்சி, உலோகத்தையே ஒரு விபத்து மூலமாக கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாங்க? அப்புறம் தான் அந்த மரங்களை வெட்டுறாங்க. அப்புறம் அந்த உலோகத்தின் மூலமாக இந்த புலிகள், சிங்கத்தையும் வேட்டையாடுறாங்க. இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது. புலி இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 1000 எவ்வளோ தான் இருக்கும். சிங்கமாக ஒரு 1000 தான் இருக்கும். அந்த அளவு குறைஞ்சிச்சு. அப்போ கற்காலத்தில் அடர்ந்த காடுகளாக இருந்த மரங்களே வெட்டப்படாத அந்த கற்காலத்தில் எவ்வளோ சிங்கம் இருந்திருக்கும், எவ்வளோ புலி இருந்திருக்கும் நினச்சி பாருங்கள். கோடிக்கணக்கில் புலி இருந்திருக்கும். கோடிக்கணக்கில் சிறுத்தைகள், வேங்கைகள், கழுதை புலிகள், ஓநாய்கள், காட்டெருமைகள், யானைகள் எல்லாம் கோடிக்கணக்கில் இருந்திருக்கும். குரங்குகள், மான்கள், ஆடு, மாடு எல்லாம் கோடிக்கணக்கில் இருந்திருக்கும். அப்போ மனிதர்கள் எப்போ இந்த உலோகத்தை கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போ தான் எப்படி மரங்களை வெட்டினார்களோ அதுபோல் சிங்கங்களை வெட்டினார்கள், புலிகளை வெட்டினார்கள், எருமைகளை வெட்டினார்கள். தனக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற அத்தனையும் வெட்டினாங்க. சமவெளிகளை உருவாக்குனாங்க. சமவெளிகளை ஏன் உருவாக்குனாங்க அப்படின்னா அப்போ தான் தெளிவாக தெரியும் இங்கே சிங்கம் வருதா, புலி வருதா. அப்படி அடர்ந்த காடுகளில் தான் கற்காலங்களில் வாழ்ந்தாங்க. மரங்களை வெட்ட முடியாத கற்காலங்களில் அடர்ந்த காடுகளாக இருந்த பூமியில் மனிதர்கள் அங்கே வாழும் பொழுது
அவர்களுக்கு வந்து ரொம்ப அச்சுறுத்தலாக இருந்து எங்கேருந்து புலி வருது, எங்கேருந்து மான் வருது, எங்கேருந்து காட்டெருமை வருது, எங்கேருந்து பாம்பு வருதுன்னு சொல்லவே முடியல. அதனால தான் வந்து உலோகங்கள் கண்டுபிடிச்சோன்னா சமவெளிகளை உருவாக்குறாங்க. சமவெளியை பார்த்தோன்னா தைரியம். கடந்த காலங்களில் கூட கற்காலத்தில் கூட மனிதர்கள் எங்கே வாழ்ந்திருப்பாங்கன்னா சமவெளிகளில் தான் வாழ்ந்திருப்பாங்க. காடுகளுக்கு போய் ஏதாவது உணவை தேடிட்டு பத்திரமா போயிட்டு திரும்ப சமவெளிக்கு வந்துடுவாங்க. ஏன்னா சமவெளிகளில் மனிதர்களுக்கு பாதுகாப்பு. காடுகளில் போனால் எங்கேருந்து புலி வருதுன்னு சொல்ல முடியாது, எங்கேருந்து நம்ம ஆட்களை பிடிச்சிக்கிட்டு கடித்து தூக்கிட்டு எப்படி போகுதுன்னே சொல்ல முடியாது. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த காலத்தில் அப்போ வந்து உலோகங்களை கண்டுபிடிச்சோடனே இந்த சிங்கம், புலி, கரடிகள் எல்லாத்தையும் வேட்டையாடின உடனே என்னாச்சு அப்படின்னா, சிங்கம், புலி, கரடிகள் எல்லாம் வேட்டையாடினாங்களே. இப்போ இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா உலகத்தில் பார்த்தா ஒரு எண்ணி சொல்லிடலாம், இந்த உலகத்தில் மொத்தம் புலிகளோட எண்ணிக்கையே பார்த்திங்கன்னா ஒரு 1000 தான் இருக்கும். ஒரு சில 1000 தான் இருக்கும். ஒரு 10,000 புலிகள் தான் இந்த உலகத்திலே இருக்கும். அது மாதிரி சிங்கங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒரு 10,000 சிங்கம் தான் இந்த உலகத்திலே இருக்கும். ஆனால் கற்காலத்தில், அதாவது பிற விலங்குகளை வேட்டையாட முடியாத, உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த கற்காலத்தில், மரங்களை கூட வெட்ட முடியாத அந்த அடர்ந்த காடுகள் நிறைந்த அந்த கற்காலத்தில் எவ்வளோ கோடிக்கணக்கில் சிங்கம் இருந்தது, கோடிக்கணக்கில் புலிகள் இருந்தது, கோடிக்கணக்கில் சிறுத்தைகள், வேங்கைகள், யானைகள் எல்லாம் கோடிக்கணக்கில் இருந்துச்சு. கோடிக்கணக்கான மான்கள், கோடிக்கணக்கான குரங்குகள். இன்றைக்கி கூட குரங்கு கோடிக்கணக்கில் இருக்கும், ஆனால் அன்றைக்கி பல கோடி கணக்கில் இருந்திருக்கும். ஆனால் அடர்ந்த காடுகள், உயரமான மரங்கள் அப்படி இருந்து, அப்போ ஏகப்பட்ட பாம்பு, பல கோடி கணக்கில் பாம்புகள் அப்படி நிறைந்த அந்த கற்கால வாழ்க்கையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை. அன்றைக்கு எப்போ உலகம் கண்டுபிடிச்சாங்களோ அன்னையிலேருந்து இந்த புலிகளையும் சிங்கங்களையும் வேட்டையாடிக்கிட்டே இருக்காங்க மனிதர்கள். புலிகளையும் சிங்கங்களையும் வேட்டையாடி கட்டி இன்றைக்கி சில ஆயிரம், கோடிக்கணக்கில் இருந்த புலிகளின் எண்ணிக்கை அதாவது பல கோடி கணக்கில் கூட புலிகள் எண்ணிக்கை இருந்திருக்கும். இன்றைக்கி சில ஆயிரமாக மாற்றிட்டாங்க. புலிகளோட எண்ணிக்கையை சில ஆயிரமாக மாற்றி விட்டார்கள். அப்போ சிங்கங்களோட எண்ணிக்கை, பல கோடி கணக்கில் இருந்த சிங்கங்களோட எண்ணிக்கையை கற்காலத்தில் பல கோடி கணக்கில் இருந்த சிங்கங்களோட எண்ணிக்கையை இன்றைக்கி சில ஆயிரமாக மாற்றிட்டாங்க, சில ஆயிரமாக மாற்றி விட்டார்கள். அதுபோன்ற நமக்கு ஆபத்தாக இப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாக எல்லா உயிரினத்தையும் கொண்டுட்டு இருக்காங்க. எல்லா உயிரினம்னா தனக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற அனைத்து உயிரினங்களுமே கொள்கிறாங்க. இது நமக்கு வேணும் அப்படின்லாம் கிடையாது. எல்லாம் ஆடு கூட தான் நமக்கு அச்சுறுத்தலாக இல்லை, அதையும் தானே கொள்கிறாங்க. எல்லாத்தையும் கொண்டுறாங்க. எதையும் நம்பக்கூடாது, பிற உயிரினங்கள் எதையுமே நம்பக்கூடாது. ஏன்னா ஆடு கூட முட்டும். இப்போ செம்மறி ஆடுலாம் முட்டும், அது மாதிரி மாடும் முட்டி நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. பாம்புகள் கடிச்சு இப்போ கூட 1,00,000 பேர் சாப்பிட்றாங்க உலகம் முழுக்க வருஷத்துக்கு. அப்படின்னா அப்போ பாம்புகள்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாம்புகளோட எண்ணிக்கை ஒரு கற்காலத்தில் எவ்வளோ இருந்திருக்கும். அடர்ந்த காடுகளாக இருந்த அந்த கற்கால பூமியில் எவ்வளோ பாம்புகள் இருந்திருக்கும் நினச்சி பாருங்கள். பல கோடி கணக்கு, லட்சம் கோடியில் பாம்புகள் இருந்திருக்கும் இந்த உலகம் முழுக்க. அப்போ முதலைகள்லாம் இப்போ அதோட எண்ணிக்கைலாம் இன்றைக்கி கொஞ்சமாகிடுச்சு. அப்போ இது மனிதர்கள் செஞ்ச வேலை தான் இது. அதனால தான் நம்ம இன்றைக்கி பாதுகாப்பாக வாழ்கிறோம். இந்த சமவெளிகள் எங்கே பார்த்தாலும் தெளிவாக தெரியுது. நமக்கு சொல்லலாம், நாம் இருக்கிற இடத்துலேருந்து சரௌண்டிங்கில் ரொம்ப தூரம் பல 100 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஒரு சிங்கமோ புலியோ இருக்காது, ஒரு கழுதை புலியோ ஓனாயோ இருக்காது. நம்பி நம்ம எங்கே வேணாலும் பயணிக்கலாம், கிராமங்களில் நகரங்களில்னு சொல்லி எங்கே வேணாலும் பயணிக்கலாம், இந்த சிங்கம் புலி எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படிப்பட்ட நிலைமையை யார் மனிதர்கள் உருவாக்குனாங்க. அப்போது ஒருவேளை அந்த உயிரினங்கள்லாம் இருந்ததுன்னு வச்சுங்க, இது ஒரு உயிர்கோளமாக இந்த பூமி அதாவது மனிதர்கள் இந்த உலோகங்களை கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த உலகத்தில் ஏகப்பட்ட கோடிக்கணக்கான சிங்கங்கள், புலிகள் இருந்திருக்கும், ஓனாய்கள் இருந்திருக்கும், கழுதை புலிகள் இருந்திருக்கும், கரடிகள் இருந்திருக்கும், பல கோடி கணக்கில் கரடிகள். இந்த உலகமே எவ்வளோ கொடூர நரகம்னா அப்படி தான் இருக்கும். நரகமாக இருந்த அந்த பூமியை இன்றைக்கி சொர்க்கமாக மாற்றிருக்காங்க. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த சிங்கம், புலி என்ன பண்ணோம், ஒரு காட்டெருமையை வேட்டையாடுறது, ஒரு மான்களை பிடிச்சி வேட்டையாடுறது. அதுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை. எப்போ கற்கால வாழ்க்கையில் சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. கோடிக்கணக்கான புலிகள் இருந்தது, கோடிக்கணக்கான சிங்கங்கள் இருந்தது, கோடிக்கணக்கான சிறுத்தைகள், கரடிகள், கழுதை புலிகள், ஓநாய்கள். ஆனால் அதுக்கு ஏற்றாற் போல் பல கோடிக்கணக்கில் மான்கள், காட்டெருமைகள் இருந்தது. அப்போ தினமும் என்ன பண்ணுது இந்த சிங்கம், புலி, கரடி, இதெல்லாம் ரவுடிகள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தினமும் இந்த ஆடு மாடுகளை வேட்டையாடுறது, மனிதர்களை வேட்டையாடுவது, கடித்து கொதறி கதற கடித்து கொதறி சாப்பிட்றது. இந்த சிங்கமும் புலியும் பெரிய பெரிய ஊர்கள் மாதிரி, பெரிய புடிங்கள் மாதிரி என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட வேண்டியது. பெரிய அட்டூழி அந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருந்தது. எப்போ கற்காலத்தில் மனிதர்களை பிடிச்சி சாப்பிட்றது, குழந்தைகளை பிடிச்சி சாப்பிட்றது, ஒன்றுமே பண்ண முடியல. அடர்ந்த காடுகளாக இருக்கிற அந்த கற்கால பூமியில் மரங்களை கூட வெட்ட முடியாத அடர்ந்த காடுகளாக இருக்கக்கூடிய அந்த கற்கால பூமியில் எங்கேருந்து அந்த புலி வருது, எங்கேருந்து வேட்டையாடுதுன்னே சொல்ல முடியாது. ஈஸியாக வேட்டையாடிட்டு மனிதர்களை தூக்கிட்டு போயிடும். யாரையாவது ஒருத்தர் காணும், எங்கே போனாரோ, என்ன போனாரோ, உணவு தேட போனவர் ஏன் வரல, புலி அடிச்சிருக்குமோ, போய் தேடுங்க, எங்கேயாவது கிடக்கும்
அப்படின்னு சொல்லிட்டு தேடக்கூட பயம். அங்கே போய் போகிற இடத்துல ஏதாவது புலி வந்துருச்சுன்னா, சிங்கம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, சரி அவ்வளோதான்னு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வரல. இப்படி தினம் ஒவ்வொருத்தராக மனிதர்கள் போயிட்டே இருந்திருப்பாங்க. இப்படி செத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி எப்படி ஆக்சிடெண்ட்டில் சாகுறாங்க, மோட்டார் வாகன விபத்தில் தினமும் 100 பேருக்கு 1000 பேருக்கு மேலே செத்துக்கிட்டு இருக்காங்க. அதுபோல் அன்றைய உலகத்தில், கற்கால உலகத்தில் இந்த மாதிரி சிங்கம் புலிகளால் வேட்டையாடப்பட்டவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கில் மனிதர்கள் செத்துக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு நாளும். அப்படி இருக்கும்போது அப்போ மனிதர்கள் இன்றைக்கி அதுபோல் காட்டெருமைகளும் வேட்டையாடப்பட்டது சிங்கம் புலி கரடிகளால். காட்டெருமைகள் அப்போ இருக்கிற சிங்கம்லாம் பயங்கரமாக இருக்கும், அப்போ இருக்கிற புலிகள்லாம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு உணவுக்கே பஞ்சம் கிடையாது. கற்காலம் என்பது நல்ல உயிர்கள் நிறைந்த பலவிதமான உயிர்கள் நிறைந்த ஒரு பூமி தான் கற்காலம். அப்போ அவைகளுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் கிடையாது, நல்லா சாப்பிட்டு கொழுன்னு இருந்திருக்கும். அந்த புலிகளும் சிங்கங்களும் கொழுன்னு இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது மனிதர்கள் என்ன, அப்போ ஒரு சிங்கமோ புலியோ மான்களை வேட்டையாடிச்சு, மாடுகளை வேட்டையாடிச்சு, அப்புறம் யானைகளை இப்படி கதற கொன்றுட்டு பெரிய ரவுடிகள் தான் அவங்களாம். பெரிய ரவுடிகள், காடுகளின் ரவுடிகளாக அந்த சிங்கமும் புலியும் இருந்துச்சு. சிங்கம், புலி, கரடி, ஓநாய்கள், கழுதை புலிகள், சிறுத்தைகள், வேங்கைகள் இதெல்லாம் காடுகளோட ஒரு ரவுடிகளாக இருந்துச்சு. அப்போ தான் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, அப்போ இந்த மான்கள்லாம் எவ்வளோ அது நமக்கு நம்மளை எப்படி வேட்டையாடினா நமக்கு துன்பமோ அதுபோல் அந்த மான்களை, ஆடு மாடுகளை, காட்டெருமைகளை வேட்டையாடுறது அதுக்கும் துன்பம். இங்கே மிகப்பெரிய அட்டூழியமே நடந்துகிட்டு இருந்தது. கற்காலத்தில் மிகப்பெரிய அநியாயம் நடந்துகிட்டு இருந்தது இந்த சிங்கம், புலி, சிறுத்தைகளால், கரடிகளால், ஓநாய்களால், கழுதை புலிகளால். அப்போ தான் மனிதர்கள் உலோகத்தை கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாங்க, கத்தி அருவாலாம் கண்டுபிடிச்சி இந்த ரவுடிகளை வேட்டையாடுறாங்க. காடுகளின் ரவுடிகளான அந்த சிங்க புலிகளை வேட்டையாடுறாங்க, விரட்டி வேட்டையாடுறாங்க. புடா எங்களையா கடிக்கிற, அது பாரு கத்தி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி கத்தி, அருவா, ஈட்டின்னு சொல்லி விரட்டி வேட்டையாடுறாங்க. பல கோடி கணக்கில் இருந்த சிங்கம், புலி, கரடிகள் இன்றைக்கி சில ஆயிரமாக குறைத்திருக்கிறார், ரவுடிகளை ஒழித்திருக்கிறார்கள். அப்படின்னா அப்போ நம்ம கற்கால வாழ்க்கை எவ்வளோ கொடூரமானது. இன்றைக்கி நம்ம அமைதியாக வாழ்கிறோம், எந்த கவலையும் இல்லாமல் வாழ்ந்து வரோம். அப்போ மனிதர்கள் செஞ்ச அந்த செயல் சரியானதுதான் தோணுது. ஏன்னா இப்போ மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையுமே தான் ஒழிச்சிட்டாங்க. அதாவது என்னது, மான்களோட எண்ணிக்கையும் குறைச்சிட்டாங்க, மான்களையும் கொண்டுட்டாங்க. அது மாதிரி எப்படி சிங்கத்தை கொண்டாங்களோ, சிங்கத்தையும் புலியையும் வேட்டையாடினாங்களோ அதுபோல் என்ன பண்ணிட்டாங்க, காட்டெருமைகளையும் வேட்டையாடிட்டாங்க. காட்டெருமைகள், மான்கள், ஆடு மாடுகள் எல்லாத்தையும் தான் வேட்டையாடுறாங்க. அப்போ என்ன அப்போ ஏற்கனவே நடந்தது ஒரு அநியாயம். என்ன அநியாயம், இந்த மாடுகளை, சிங்கம், புலிகள்லாம் வேட்டையாடிச்சில்ல, இந்த மிருகங்கள் விலங்குகளை வேட்டையாடுதில்ல, இந்த ஆடு மாடுகளை அது ஒரு அநியாயம். அப்படின்னா மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த அநியாயம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடாது. அப்படின்னா எதுவுமே இருக்கக்கூடாது, சிங்கமும் இருக்கக்கூடாது, புலியும் இருக்கக்கூடாது, ஆடும் இருக்கக்கூடாது, மாடும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அழிச்சிட்டா அந்த அநியாயம் நடக்காது, அந்த அநியாயம் என்பது இந்த பூமியில் நிகழாது அப்படின்ட்டு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. தொடர்ந்து அந்த செயல்கள் நடக்காது. இப்போ சிங்கம், புலி இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், அது டெய்லி ஏதாவது ஆடு மாடுகளை கொண்டுக்கிட்டே இருக்கும், அது ஒரு அநியாயம் தானே. அப்போ மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த சிங்கம், புலிகளை கொன்றுறாங்க. இல்லாத ஒரு பூமியை உருவாக்கணும்னு நினச்சி அவங்க அதை வேட்டையாடும்போது என்ன நடக்குது, இங்கே அந்த அநியாயங்கள் நிறுத்தப்படுகிறது. அந்த கொடூரமான அந்த சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும், ஒரு சிங்கம் என்ன பண்ணுது, ஒரு காட்டெருமையை வேட்டையாடுதுன்னா அது ஒரு கொடூரமான சம்பவம் தானே. அந்த சம்பவத்தை நிறுத்துவதற்காக மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, சிங்கமே இல்லாத, புலிகளே இல்லாத, கரடிகளே, ஓநாய்களே இல்லாத ஒரு உலகை உருவாக்குகிறார்கள். அவைகளை சிங்கத்துக்கு இந்த உலகத்துக்கு இடம் இல்லை, இவங்கெல்லாம் ரவுடிகளை விரட்டி என்கவுண்டர் பண்ணுறாங்க. மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, சிங்கத்தையும் புலியும் வேட்டையாடுறாங்க. அப்போது இப்படித்தான் அப்போது மனிதர்கள் இந்த வேட்டையாடி இங்கே ஒரு அநியாயங்கள் நடக்காத ஒரு பூமி. இப்போ சிங்கமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், புலியே இல்லை, இந்த வேட்டையாடுகிற விலங்குகளே, இந்த மிருகங்களே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னா அப்போது ஒரு அநியாயம், இந்த வேட்டையாடுதல் என்பது ஒரு அநியாயம். அந்த அநியாயம் இங்கே நடக்கலைல்ல, அந்த அநியாயத்தை தான் நடக்க விடாமல் பார்க்குறாங்க. அந்த அநியாயம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடாது. நமக்கும் அதுதான் நடந்தது. இந்த கற்கால வாழ்க்கையில், அடர்ந்த காடுகளாக இருந்த கற்கால வாழ்க்கையில் சிங்கம், புலிகளும் நம்மளையும் தான் வேட்டையாடிச்சு. அப்போ நமக்கு நடந்த அநியாயம் இந்த பூமியில் யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அநியாயத்துக்கு காரணமான இந்த வேட்டையாடுகிற மிருகங்களை வேட்டையாடினார்கள் மனிதர்கள். அவர்கள் இல்லாத ஒரு உலகை உருவாக்க பார்க்கிறார்கள். நமக்கு நடந்தது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் காட்டெருமைகளும் இருக்காது. ஏன்னா காட்டெருமைகள் இருந்தால் அது நம்மளை வாழ விடாது அப்படின்னு சொல்லி காட்டெருமைகளையும் இருக்க விட மாட்டாங்க. அதையும் எதெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்கோ அதெல்லாம் எண்ணிக்கை குறைக்கிறாங்க. இப்போ மான்கள் மனிதர்களுக்கு அச்சுறுத்தல் கிடையாது, அதையும் குறைக்கிறாங்க. அதையும் வேட்டையாடுறாங்கன்னா
மான்கள் நம்ம கட்டுப்பாடு நம்ம சொல்லபடி கேட்க மாட்டேங்குது. நான் கேட்டிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், நாமளே அதை வளர்த்து பால் கறந்து மான் பால்லாம் நம்ம குடிச்சிருப்போம். ஆனால் அது நம்ம சொல்லபடி கேட்க மாட்டேங்குது, வேகமாக ஓடுது. அதனால என்னமோ அதையும் வேட்டையாடினேன். அதுவே மெதுவாக நடக்கிற, ஓடுவதற்கே சிரமப்படுகிற மாடுகளை நம்மோடு வைத்து கொண்டார்கள். வேகமாக ஓடுகிற மான்களை மனிதர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளவில்லை. அதனால் மனிதர்கள் வேட்டையாடினாங்க, பிற உயிரினங்களை, பிற விலங்குகளை, மிருகங்களை வேட்டையாடினாங்கன்னா அது எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி வேட்டையாடுதல் என்பது ஒரு மிகப்பெரிய அநியாயம். அந்த அநியாயம் இங்கே நடக்கக்கூடாது அப்படின்னா, அந்த அநியாயத்தை நிகழ்த்துகிற இந்த சிங்கம், புலி, கரடிகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா கற்காலத்தில் இந்த சிங்கம், புலி, கரடிகள் நம்மையும் தான் வேட்டையாடிச்சு. இப்போ கூட வேட்டையாடிட்டு தான் இருக்குது. மனிதர்கள் அதுக்கெல்லாம் பலியாகிட்டு தான் இருக்காங்க. ஓநாய்களுக்காகவும் ஓநாய்களின் கடிபட்டு வேட்டையாடப்பட்டு மனிதர்களும் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. அப்போ அந்த அநியாயம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடாது, யாருக்குமே நடக்கக்கூடாது. அப்படிங்கிறக்காக தான் இந்த சிங்கம், புலிகளை வேட்டையாடினார்களோ அவைகள் இந்த சில ஆயிரமாக குறைந்திருக்கிறது. பல கோடிக்கணக்கில் இருந்த அந்த மிருகங்கள் இந்த சில ஆயிரமாக குறைந்திருப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்குது.